வாவ், அது முழு வாலி மால்டீசஸ். ஆனால் ஒரு நிமிடம் அது கொஞ்சம் சிறியது. மைக் உண்மையான வாலி மால்டீசஸ் வைத்திருக்கிறார். அருமை. எனிட் பற்றி என்ன? முடியாது. அது பெரிய வாலி மால்டீசஸ். அதுவே அற்புதம். புதன்கிழமை. கவலைப்படாதே, சிறிய வாலி எதுவும் இல்லாததை விட நல்லது. நீ என்ன செய்கிறாய்? உன் நாப்கினில் என்ன இருக்கிறது? பாருங்கள், அவளிடம் ஒரு மாய கம்பி இருக்கிறது. பூப், சிறிய வாயும் போல அவள் தன் அனைத்து மிட்டாய்களையும் விரைவாக உறிஞ்சுகிறாள். ஒன்றும் கீழே விழவில்லை. அவளது கைகள் சுத்தமாக இருக்கின்றன. நல்ல வேலை. இப்போது மைக்கு முறை. மைக் தயாராகவே வந்திருக்கு. அவரிடம் முழு பையில் நிறைய கருவிகள் இருக்கின்றன. மைக், உனக்கு இதெல்லாம் ஏன் தேவை? என்ன கட்டுகிறார்? இது உண்மையில் வேலை செய்யுமா? ஆனால் மைக்கிற்கு அவர் என்ன செய்கிறார் என்பது தெரிந்தது போலவே தெரிகிறது. பாருங்கள், அவர் ஒரு மிட்டாயை ஏவுகிறார். மைக் உருவாக்கிய மெய்ஸ் உண்மையில் வேலை செய்கிறது. அருமை. Arisaranga. Guider my children secret power in Obray. What? அவர்களுக்கு தெரியாது. மைக் இனிப்பு விரும்பி அவர்களை காத்திருக்கிறார். மற்றும் பெண்கள், நீங்கள் எல்லாவற்றையும் சாப்பிடும்போது சலிக்கவில்லை. நீங்கள் இதில் வெறும் திறமையானவராக இருக்கிறீர்கள். அப்படியே எல்லாம் முடிஞ்சது. நீங்க அந்த காலிவாளியை வச்சு இப்படி சோகமா பார்த்துக் கொண்டிருக்கிறாய். இது உனக்கு போதவில்லை என்கிறாயா? ஆஹா, நீ ஒரு பெரிய இனிப்பு விரும்பி. யானட் ஆஸ்டன் பிரைஷே இருக்கிறார். அவளின் மிட்டாய்கள் மிக பெரியதும் சுவையாகவும் உள்ளன. புதன்கிழமை நினைக்கிறீர்களா? அதை பற்றி பணி கூட. நானும் இவ்வளவு நல்லதை பகிர்ந்து கொள்ள மாட்டேன். புதன்கிழமை கோபப்படாதீர்கள். என்னுடன் வாதிடுவது ஒரு மோசமான யோசனை. இது சுவாரஸ்யமாகிறது. இப்போது நீங்கள் என்ன திட்டமிடுகிறீர்கள்? ஏய், உனக்கு எதற்காக தீவிரவாதி தேவை? என்ன செய்ய போகிறாய்? எனிட் தனது நண்பர் எவ்வளவு சதுரமாக இருக்க முடியும் என்பதை அறியவில்லை. மேலும் புதன்கிழமை ஏற்கனவே ஒரு துளை செய்துவிட்டார். எனிடின் மிட்டாய்கள் நேராக அவரது வாளியில் ஊர்ந்து செல்கின்றன. இது ஒரு தந்திரம். மிகவும் புத்திசாலி. சரி, எனிட், உன் மிட்டாய்கள் போய்விட்டன. திருடன் மறைவதில்லை. நீங்கள் உங்களோட நேஸ்களோட ஆரம்பத்திலே பகிர்ந்திருந்தால் ஐபரும் பாட்சியா இருந்திருப்பாங்க. பாருங்க, புதன்கிழமை உங்களுக்கு கடைசி மிட்டாய் திருப்பி கொடுக்க தயாரா இருக்கிறார். சரி, அடுத்தது என்ன? பால் சேர்த்த சீரியல். மைக்கிற்கு சிறிய ஒரு பகுதி கிடைக்கிறது. புதன்கிழமைக்கு ஒரு சாதாரண பகுதி கிடைக்கிறது. ஆனால் எனிட், அவருடையது மிக பெரியது. அவரை விட பெரியது. பெண்களே, மைக்கை நகையாடாதீர்கள். அத உங்களுக்கும் நடந்திருக்கலாம். படியாக எங்கள் மைக் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்க தெரிந்தவர். அதனால் தான் நாங்கள் அவரை நேசிக்கிறோம். பெரியவர்களுக்கு ஏற்ற அளவு உணவு, பெரியவர்களுக்கு ஏற்ற மேசை தேவை. அது மிகவும் அருமை. மைக் அமைப்பை பாருங்கள். அங்கே ஒரு சிறிய நாப்கின் கூட இருக்கிறது. உங்கள் சீரியல் ஊற்றுங்கள். உங்கள் பகுதியை பார்ப்போம். ஊற்ற முடியும். இல்ல, பால் அதிகமா இல்ல. Martins their virus or incredible. ஆமா, இது உண்மையில நல்லது. பெண்களே, அவரை சிரிக்காதீர்கள். Imado orgam syndrome when stays outwards on overlim temple cereal ஊற்றி மெதுவாக பால் சேர்த்து the உயிர்தான் thing ஐ அழைக்கிறான். அப்படிதான் பீட்ரூட் I stir sewage kender ace. Yet your break random. மைக் அதிர்ச்சியாக வாயை திறந்து வைக்கிறார். பொறாமைப்படாதே மைக். எனிட் எப்படி சவாலை கையாளுகிறாள் என்று பார்ப்போம். புதன்கிழமை திங்கு நன்றி கூறி அது ஊர்ந்து செல்கிறது. இப்ப என்ன பண்ண போறா என்று ஆவலா இருக்கு. சீரியலில் பால் ஊற்ற தெரியாதா? அவளுக்கு ஒரு யோசனை இருக்கிறது என நினைக்கிறேன். ஆதன், நீ மீண்டும் எல்லாவற்றையும் முன்னால் சாப்பிட போகிறாயா? நீங்க வெர்க்க இங்க குளியலரில் மறைவதற்கு முடிவு செய்தீர்கள். ஒரு சுவாரஸ்யமான தேர்வு. ஆனால் பாருங்கள், குறைந்தது எல்லாம் பொருந்துகிறது. இங்கு மிகவும் பால் உள்ளது.
அழகான வண்ணமயமான சீரியல் துண்டுகளை பாருங்கள். அவை சாப்பிடுவதற்கு மிக அழகாக இருக்கின்றன. வாவ், அது படைப்பாற்றலாக இருக்கிறது. நீங்கள் சீரியல் குளியல் எடுக்க போறீங்களா? ஓ இல்ல, அவள் உண்மையில் அதை செய்கிறாள். இது ஒரு கற்பனை. மற்றும் சிறிய ரப்பர் வாத்தும் பயனுள்ளதாக இருந்தது. Hyper Bobo Sainty Martyri Mounts a Priest Wayar Serial Sabergringo under Ballard. Aruma. நான் இப்போ உன்னை கொஞ்சம் பொறாமைப்படுகிறேன். The Bits the Donuts. Judge Wednesday ஒரு பட்டன் அளவிலான டோனட் பெறுகிறார். இனிட் ஒரு சாதாரண டோனட் பெறுகிறார். மைக் ஒரு சக்கரம் அளவிலான பெரிய டோனட் பெறுகிறார். மைக், நீ எப்படியோ அதிர்ஷ்டம் அடைந்தார். வென்ஸ்டே விட விளையாடக்கூடாது என்பதை மறந்துட்டியா? அவள்கிட்ட ஒரு பெரிய சுத்தி இருக்கு. அவளோ யாருடனும் சண்டையிடப் போவதில்லை. அவளுக்கு ஒரு சிறந்த திட்டம் உள்ளது. ஹோம், சிறிய டோனட் சாதாரண அளவிற்கு மாறுகிறது. அது தட்டையாக இருந்தால் என்ன, அது இன்னும் சுவையாகத்தான் இருக்கிறது இல்லையா? அவள் அதை சாப்பிட்டு விட்டாள். இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறாள். நல்ல வேலை. இப்போது எனிட்டின் முறை. ஆம், எனிட், அது மிகவும் அழகான டோனட். நான் அதை பார்க்கிறேன். நீ என்ன செய்கிறாய்? நான் சைனிங் பெட்டர் இன் திஸ் சான்ஸ். தன்னை ஜன்புரியோட சைன். நாம் ரொம்ப ஸ்டைலிஷ். ரொமான்டிக் மைக், நீ அதை அவனுக்காகவே செய்தாய் என்று கற்பனை செய்தான். ஆம், மைக் பெண்களுடன் எப்போதும் அப்படித்தான். அவன் டோனட்டுடன் விளையாடுகிறான். எனிட், நீ அதை ஏன் உடைக்கிறாய்? உனக்கு வண்ணமயமான காதுகள் வேண்டுமா? ஓ, சாய், புரிஞ்சு கொள்கிறேன். இப்படி சாப்பிட எளிதாக இருக்கும். இருக்க வேண்டும். ஆண்ட்ரி ஃப்ரைஸ். மைக் இறுதியாக மிகப்பெரிய பகுதியை பெற்றுள்ளார். இதோட சவுடி பொறி அறுமுறை அளந்து ஒரு முறை சாப்பிடும். மைக் தனது டோனட்டை சாப்பிடுவதற்கு முறையாக தயாராகுகிறான். அவன் மெதுவாக சாப்பிடுகிறான். ஒவ்வொரு கடியையும் ரசிக்கிறான். மைக், பெண்கள் சலித்து விட்டார்கள். நீ கொஞ்சம் வேகமா செய்யலாம். வாங்க, கொஞ்சம் பகிர்ந்து கொள். ஓ சரி, அவங்க போயிட்டாங்க. மைக் கவனிக்கவே இல்லை போல இருக்கிறது. மெதுவாக, எந்த அவசரமும் இல்லாமல். வருடம் கடந்த வருடம். இப்போது ஒரு முதியவர் அங்கே உட்கார்ந்து தனது பிடித்த டோனட்டின் கடைசி துண்டை முடிக்கிறார். அது அவரது அனைத்து நண்பர்களையும் மாற்றியது. அட பாருங்க, பாட்டிமார்கள் திரும்பி வந்துட்டாங்க. நீங்க அதை முடிச்சதுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வந்திருக்கிறாங்க. நீங்க ஒருவரை ஒருவர் இன்னும் நினைவில் வைச்சிருப்பது நல்லது. மிகவும் சோகமான ஆனால் நகைச்சுவையான கதை. புதிய சுவையான உணவுக்கான நேரம். அதை பெற விரும்பினால் நீங்கள் பொத்தானை அழுத்த வேண்டும். நீங்கள் அதை சமாளிக்க முடியுமா? வாங்க, முதல் யார் அழுத்த விரும்புகிறார்கள்? And your dear insurance keeper is your near so or setting it sir in it. ஒரு சீரியஸ் சாக்லேட் பார் நேராக உங்களிடம் பறக்கிறது. மிகவும் பெரிதும் அழகானதும் மிகவும் சுவையாக இருக்கலாம். என்னிடம் மைண்டஸ் சைத்தம் கொண்டிருக்கிறாய். மழை வரவில்லை. பயணமில்லை. புதன்கிழமையின் முறை. அவள் பொத்தானை அழுத்துகிறாள். ஒரு பெரிய சாக்லேட் பார் அவளிடம். புதன்கிழமை எப்போதும் போல அமைதியாக இருக்கிறாள் மற்றும் சிறிது பயமுறுத்துகிறது. புதன்கிழமை, உனக்கு ஏன் இவ்வளவு பெரிய பயங்கரமான கத்தி தேவை? நமது தைரியமான மைக் கூட மறைந்து கொண்டிருக்கிறார். புதன்கிழமை ஏதோ திட்டமிட்டிருக்கிறார். அவர் சாக்லேட் பாரை நறுக்குவதன் காரணம் என்ன என்பதை பார்ப்போம். எனக்கு புரிகிறது. அவர் பாகங்களை உருவாக்குகிறார். ஒரு சிறிய கல்லறை. அவள் அதற்காக ஒரு மூடியையும் செய்தாள். சரி, யாருக்காவது அது பிடிக்கவில்லை என்றாலும் புதன்கிழமை எப்போதும் தன் தனித்துவமான பாணியில் இருப்பாள். இருண்டதும் அழகானதும் புதன்கிழமை போலவே. வாருங்கள், பயப்படாதீர்கள், அது வெறும் சாக்லேட். இது மிகவும் மிகவும் நல்லது. இது மிகவும் இனிப்பு. மைக், பயப்படாமல் பொத்தானை அழுத்து.
நீங்க என்ன பண்றீங்க? அது ஒரு பெரிய சாக்லேட் விண்கல். அது நேராக பூமியை நோக்கி பறக்கிறது. நாமோட ஓடணும் போல முழு உலகத்தையும் காப்பாற்றணும். இழப்பதற்கு நேரம் இல்லை. பாரு, அவர்கள் அதை தொலைக்காட்சியில் ஒளிபரப்புகிறார்கள். விரைவாக ஏதாவது செய். மற்றும் ஒரு தீர்வு கண்டுபிடிக்கப்பட்டது போல தெரிகிறது. இப்போது நீங்கள் உண்மையான சூப்பர் ஹீரோக்கள் போல இருக்கிறீர்கள். நீங்கள் முடி உலர்த்திகளை எதற்காக பயன்படுத்த போகிறீர்கள்? புதன்கிழமையின் தீவிரவாதி. Okay. வாவ், ஒரு செம்மையான அதிசயம். சாக்லேட் மழை. சந்தா, பிராடுங்க. நம்முடைய பாவரும் எல்லாவற்றையும் சாப்பிடுவதற்கு முன் வெளியே ஓடுவோம். மைக் குழப்பத்தில் உள்ளார். அவரிடம் அவரது சிறிய விரலின் அளவிலான சிறிய பாட்டில் ஃபாண்டா உள்ளது. அவர் பெண்களிடம் அவர்களுக்கும் இதே பிரச்சனை இருக்கிறதா என்று கேட்கிறார். மேரி சொல்கிறாள் அவளுடையது சாதாரணமாக உள்ளது, நடுத்தர அளவில். ஆனால் மியா மேரி அதிர்ச்சி அடைந்தார். அவள் கண்களை நம்ப முடியவில்லை. ஆம், மியாவிடம் ஒரு பெரிய பாட்டில் ஃபாண்டா இருக்கிறது. மைக் அதை திறக்கிறார். ஆனால் இல்லை, எதுவும் ஊர்ந்து வரவில்லை. சோடா எங்கே? ஆஹா, இது ஃபாண்டா அல்ல என்று தெரிய வந்தது. இது தேன் ஜெல்லி. அது மிகவும் குளிர்ச்சியானது. அதை பிழிந்து வெளியேற்ற வேண்டும். அது ருசியாக இருக்கிறது. என்ன அதுவா? ஆஹா, அந்த ருசியான சுவை ஏற்கனவே போய்விட்டது. Okay. மேரி ஏற்கனவே செல்ல தயாராக இருக்கிறார். பாண்டா சுவை கொண்ட ஜெல்லி. அது விசித்திரமானது. அவள் அதை பிழிந்து எடுக்கிறாள். நன்றாக இருக்கிறது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் அவளிடத்தில் இருக்க விரும்புகிறேன். கீழே ஏதோ ஒன்று உள்ளது. ஆனால் மீதமுள்ள ஜெல்லியை பிழிந்து எடுக்குவது அவ்வளவு எளிதல்ல. அடடா, அவளது விரல் சிக்கிக் கொள்கிறது. அது சாதாரணம். மைக், உன் நண்பரை காப்பாற்ற நேரம் வந்துவிட்டது. ஆஹா, நீ உண்மையான ஹீரோ. மேரி, அது சரி, நீ கொஞ்சம் பயந்திருக்கிறாய். மியா, இது உன் முறை. பாட்டில் மிகவும் கனமாகவும் மிக பெரியதாகவும் இருக்கிறது. அது சரி, உன் குழு உனக்கு உதவும். மியா, வா, உன் வாயை திற. ஊற்று, ஊற்று. மியா மகிழ்ச்சியுடன் இருக்கிறாள். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆனால் பின்னர் அந்த உற்சாகம் பதட்டமாக மாறுகிறது. இது மிகவும் அதிகம். போதும், போதும், அது போதும். மியா, உங்களுக்கு இது பிடிக்குதா? சரியா, ஒப்புக்கொள்ளுங்க. இது நீங்கள் இதுவரை சாப்பிட்ட மிகச் சிறந்த விஷயம். மேரி ஒரு சிறிய சாக்லேட் பாரை காட்டுகிறாள். இதுதான் அவள் பொம்மைகளுக்கு உணவளிக்க பயன்படுத்திய வகை என்று சொல்கிறாள். மைக் ஒரு நடுத்தர அளவிலான ஒன்றை வைத்திருக்கிறார். மிகவும் சுவையாக தெரிகிறது. பின்னர் அவன் மியாவை நோக்கி பார்க்கிறான். நம்ப முடியவில்லை. மியாவிடம் ஒரு பெரிய சாக்லேட் பார் இருக்கிறது. அது முழுவதும் அவளுக்கே. மேரி விளையாட்டில் குதிக்கிறாள். அவள் பொம்மை சமையலறையை நினைவு கூர்கிறாள். அவள் தன்னுக்காக கோகோ செய்ய போகிறாள். சாக்லேட் பார் சிறிய பாத்திரத்தில் போகிறது. அதை உருக்கி கலக்கவும். இப்போது நிச்சயமாக சாங்க பொம்மை ஃப்ரிட்ஜில் இருந்து சில பாலை சேர்க்கிறோம். அது அற்புதமாக மணக்கிறது. இதை ஒரு சிறிய கோப்பையில் ஊற்றி சுவைக்க மட்டும் உள்ளது. அது முயற்சிக்கு நேரம். அதுதான் மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. அவளை சிரிக்காதே. உனக்கும் அதே கிடைச்சிருக்கலாம். ஆனால் மைக்கை பாருங்கள். அவன் முழு சாக்லேட் பாரையும் ஒரே முறையில் சாப்பிட போறான். அவன் சாக்லேட்டை இருக்கு. அவனுக்கு என்ன வேணும்? அவளுக்கு சாக்லேட் வீடு கட்ட ஒரு திட்டம் உள்ளது. அந்த மாளிகையை பாருங்கள். அப்படியா? இப்போது கூரையிலிருந்து ஒரு துண்டு எடுக்கலாம். இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாமா? அவர்களின் பசி கேட்கும் கண்களை பாருங்கள்.
மியஸா ஒரு நல்ல மனசுடையவள். அவள் லைவரையும் அவளது சாக்லேட் வீட்டை தாக்க அனுமதிக்கிறாள். ஹோர்சி சுற்று சுபா சப்ஸ். மேரி சிறியதைக் கண்டு மகிழ்ச்சி அடைகிறாள். மியா நடுத்தர அளவிலான ஒன்றை கொண்டிருக்கிறாள். மைக் மீண்டும் அதிர்ஷ்டமடைந்தார். ஒரு பெரிய சுபா சப்ஸ். கைகள் விலக்கியிருங்கள். மேரி முதலில் செல்கிறார். Our center is suicide. Their shares again. What? ஆனால் வேகமாஸ் அந்தர்ச்சி மியா நடக்கிறாள். அவள் சஸ்பிஸ் என்டர் சர்வீசஸ் என்னை கிரீபாத்திஸ் பேர் கலைக்கப்படுகிறது. This is Crown. Lollipop fracture. Women dolly out of flowers. Major melalom. Se vidam ras. They bray Mike Squires. Mike cuss எடுக்க முடியல. Berries censure the cow. Elren Bana Garrias don't well be bradai. Mary, they நோக்க கூடாது. They மூடு தம்பி ஒருக்கே. புறை ஒருக்கி ஒரு தீவன் பிரயாவ். Lollipop ஐ உடைக்க. பெண்கள் தயார் ஆகுங்க. Okay. மனிதா இது சும்பச் கேக் இருக்கு. இப்போது நிறைய சிறிய துண்டுகள் உள்ளன. அவர் ஒன்றை முயற்சிக்கிறார். அது ஜோர்ஜ் லைக் பிரஷர் பரேட்ரியவோ திரும்பி வந்துட்டாங்க. மைக் நல்லவன் தான். போங்கள் பெண்களே, எல்லோருக்கும் போதுமானது இருக்கிறது. அட நிச்சயமாக இது சிறியதை காட்டிலும் 100 மடங்கு சுவையாக இருக்கிறது. மைக் கவலைப்படுகிறான். அவனுடைய ஓரியோ சிறியது. அது அவனை நிறைவடைய செய்யாது. மியாவுக்கு அதிர்ஷ்டம் ஒரு நடுத்தர பிஸ்கட் மற்றும் ஒரு பால் கண்ணாடி. இன்று மேரி ராணி ஒரு பெரிய ஓரியோ மற்றும் ஒரு சிறிய கண்ணாடி. அரே, அவனை நகையாடாதீர்கள் பெண்களே. உங்களுக்கும் அந்த அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். Idiots! Ja, det är stående diskarrias. Dröpte search of audio, bediten delen spalkar after 10 difference the freewista. Så ses det on milstövare kudiக்க வேண்டியிருக்கும். அந்தோ இவது மைக் முழுவதும் பால் பூசப்பட்டிருக்கிறான். இது தான் குக்கி. இது சிறியது ஆனால் நல்லது. இப்போது இன்னும் சிறப்பாக உள்ளது. ஆக சேசிரோக்கம் வெந்திரும் சீவருக்கு. And they will outtraffic in David commenters. அப்பூம் 1-2 பிஸ்கட் போய்விட்டது. மேரி, இப்போது உன் முறை. ஆனா ஒரு சிறிய பிரச்சனை இருக்கிறது. பால் கண்ணாடி மிகப்பெரிய மாபெரும் குக்கிக்கு ரொம்ப சிறியது. இனி என் ஃபுட் பார்க்கிறேன். மேரிக்கு ஒரு யோசனை வந்தது. அவள் பால் குக்கி மீது ஊற்றுகிறாள். அது நல்லது. ஆஹா, இது ரொம்ப சாக்லேட்டா இருக்கு. க்ஷணச்சுவைதுல கடிகடி கடித்து சவால் முடிந்தது. மியா அதிர்ச்சி அடைந்தார். இத்தனை சிறிய பீட்சா உண்மையிலேயே இது மிகவும் சிறியது. மைக்கிடம் நடுத்தர அளவிலானது உள்ளது. ருசியாக தெரிகிறது. மற்றும் மேரி சாம்பியன் உலகிலேயே மிகப்பெரிய பீட்சா. மியா, உன் பீட்சா எறும்புகளுக்காக இருப்பது போல தெரிகிறது. ஆனால் குறைந்தது நீங்களே உங்களை மாசுபடுத்த மாட்டீர்கள். இது ரொம்ப நல்லது. முயன்று ருசிக்கவும். அவசரப்படாதீர்கள். மியா அவசரப்படவில்லை. இது மிகவும் நல்லது. மைக், இப்போது உன் முறை. மைக் சிருஷ்டியாக செய்கிறார். அவர் பீட்சாவை ஒரு சிறப்பு வெட்டியால் வெட்டுகிறார். ஆனால் ஒரு விசித்திரமான முறையில் ஒரு வட்டமாக. அதனால் அது ஒரு நீண்ட பீட்சா பாம்பாக மாறுகிறது. இதுவரை யாரும் அதை அப்படியே சாப்பிட்டதில்லை. அதை முயற்சி செய்யலாம். இது ருசியாக இருக்கிறது. இப்படி இருந்தாலும் இன்னும் அதிகம் வேடிக்கையாக இருக்கும். பூம், எல்லாம் போய்விட்டது. மேரி உற்சாகமாக இருக்கிறார். அவளை என்ன பண்ணணும் கண்டுபிடிச்சு விட்டாள். ஒரு பெரிய துண்டு. அவளுடைய அனைத்து துண்டுகளையும் ஒன்றின் மேல் ஒன்றாக குவிக்கிறாள். நமக்கு ஒரு கோபுரம் கிடைக்கிறது. கடிக்க கஷ்டமாக இருக்கிறது, ஆனால் மிகவும் சுவையாக இருக்கிறது.
கைஸ், அவள் இந்த பெரிய துண்டை பிடித்து நிற்கும் போது சோர்வாகிறாள் என்று நினைக்கிறேன். மைக் பொறுப்பேற்கிறார். மியா, நீ என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். மேரி, நாங்கள் உன்னை ஆதரிக்கிறோம். ஆதரவு முக்கியம், நீ செய்ய முடியும். மியா அவளை உற்சாகப்படுத்துகிறாள். மென்று மென்று, இன்னும் கொஞ்சம்தான். நாங்கள் உன்னிடம் நம்பிக்கை வைக்கிறோம். தொகுதிக்கு பின் தொகுதி பீட்சா மறைந்து விட்டது. வெற்றியாளருக்கான காஃபெட்டி நேரம். ஆதரவு இல்லாமல் அவள் இதை செய்ய முடியாது. மாண்டிக்கு என்ன ஒரு நகைச்சுவையான சிறிய நண்பன். மேலும் அவளுக்கு மிக சிறிய பகுதி கிடைத்தது போல தெரிகிறது. ஆனால் பிரிட்டனி அவளுக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் அதிகம். மற்றும் வாவ், நிக்கோலுக்கு கிடைத்த அந்த பெரிய டாய்லெட் நிறைந்த ஸ்கிட்டில்ஸ்களை பாருங்கள். இது ஒரு சுவாரஸ்யமான சுற்றாக இருக்கும். Okay. ஆஹா, Braywood series or podcast. ஆனால் the Skittles உண்மையில் நல்லதாக இருக்கின்றன. Aus, Debris a cute. Chobs, Mandy no nice throat. There is days cry probed in Erge Crow Urki. பிரிட்டனி தனது பணியை எப்படி கையாளுகிறாள் என்று பார்ப்போம். Osen Prui Nered Cherio, Sack Deer Num Ditcher. Preem Brona Ganourki. ஆனால் இது பிரிட்டனியை நிறுத்தவில்லை. சரி, அவள் என்ன செய்கிறாள்? அவள் மிட்டாய்களை நிறப்படி வரிசைப்படுத்துகிறாள். சரி, அது கொஞ்சம் சலிப்பானது, குறிப்பாக மக்கள் உங்களை தொடர்ந்து கவனத்தை கலைக்கும் போது. அவள் உருவாக்கியுள்ள அந்த வண்ணமயமான பாதைகளை பாருங்கள். சரி, அடுத்தது என்ன நடக்குது? ஓ, நான் புரிந்து கொள்கிறேன். இப்போது அவள் எல்லாவற்றையும் ஒரு ஸ்ட்ரா மூலம் குடிக்க முடியும் போல் இருக்கிறது. அது மிகவும் வசதியாக இருக்கிறது. எப்படி இருக்கு பிரிட்னி? ஓ இல்லை, பிரிட்னி அவளது தோற்றத்தை மாற்றுகிறாள். என்ன அற்புதமான அழகு! அவரை ட்ரெடிஷன் ட்ரியோய் now சின்ன பையன் என்ன நடக்க போகுது? Let's say all to cut it. Okay. பிரிட்டனியின் முடி பச்சையாக மாறிவிட்டது. அது முற்றிலும் பொருத்தமாக இருக்கிறது. ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. Over the Westman Drashes Empering Rismias. Ria Pris. Netflix Ganger is Naringle Kuche. Our stop வினோதமான தோற்றம் தோன்றுகிறது. நீங்கள் அருமையாக இருக்கிறீர்கள் பிரிட்னி. இப்போது நிக்கோலின் முறை. வாங்க தொடங்குவோம். ஓ, பெண்களும் கொஞ்சம் விரும்புகிறார்கள் போல் இருக்கிறது. ஆனால் நிக்கோல் யாருடனும் பகிர விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அவள் ஸ்கிட்டில்ஸை எப்படி தாக்கினால் பாருங்கள். ஓ, இது ஒரு பெரிய மாற்றமாக இருக்க போகிறது. ஏதாவது வேடிக்கையானது நடக்கிறதா? என்ன, நிக்கோல் ஒரு கலைப்பாணராக மாறிவிட்டார். உன்னை பாருங்கள், அவளுக்கு இது பிடிக்கவில்லை போல் இருக்கிறது. ஆஹா, அழாத செல்லமே, இது வேடிக்கையாக இருந்தது. சரி, அடுத்த சுற்றுக்கு செல்லலாம். இது மிகவும் அருவருப்பாக இருக்கும் போல் இருக்கிறது. Oh my. என்ன பிரச்சனை பிரிட்னி? அது மிகவும் அருவருப்பானதா? மாண்டீஷம் அதிர்ஷ்டம் இல்லாமல் போனார். நிக்கோல் என்ன சமாளிக்கிறார் என்று பார்ப்போம். இது ரொம்ப அருவருப்பா இருக்குது. சுவை? இது வெறுமனே மோசமாக இருக்கிறது. வாசனை பற்றி கூட சொல்லாதே. Oh my. இப்போது பிரிட்னியின் முறை. Oh. ஒன்றை கண்டுபிடிச்சது போல தெரியுது. சிமா இருக்கலாம். இல்ல அதை பிளாக் பண்ணது. ஆம், நீ இன்னும் அதை சாப்பிடணும். ஆனால் அதை ஒரு இனிப்பு என்று கற்பனை செய்தால் என்ன? ஆம், சரியாக, ஒரு சாதாரண டோனட். அது என்ன, ஸ்பிரிங்கிள்ஸ்? பெண்களுக்கு இன்னும் எதுவும் புரியவில்லை. ஓ, புரிகிறது. பிரிட்டனி எல்லாவற்றையும் இனிப்பு ஸ்பிரிங்கிள்ஸால் மூடுகிறார். இப்போது அவள் திட்டமிடுவது என்ன என்பது புரிகிறது. நான் என்ன வச முடியும்? The Quateri Burchin Tower Free. Manager, Ranger, Nostraka வாழ்த்துக்கிறோம். Freeze that இருக்கிறோம். சரி, பார்க்கலாம்.
Oh, en annan saanike mittai tuvihel der teamtaver. It's most ja oder vertikem britskem rap in Wednesday. Brittany Border. தயவு செய்து நேரத்தில் சென்று சேருங்கள் வாருங்கள். ஓ என்னொரு கடுமையான செரிமான கோளாறு. சரி, நெருக்கடி தவிர்க்கப்பட்டது. ஒரு ஃப்ளஷ் மறக்காதீர்கள். யாரும் அந்த விஷயத்தை மீண்டும் சாப்பிட விரும்ப மாட்டார்கள். Sir Martin, sir, we ain't no me the right trick. No. நாங்கள் உன்னை நம்புகிறோம். நீ இதை செய்ய முடியும். நாங்கள் உன்னோட இருக்கிறோம். நாங்கள் உனக்காக ஆதரிக்கிறோம். அதுதான் உற்சாகமாகி தொடங்கு. வீசில்லை நிக்காச்சி அப்பாண்டி அழாதீங்க. இப்ப இல்லை, நாங்கள் சீனா உங்களை ஊக்குவிக்கிறோம். வாருங்கள் மாண்டி. சரி, அவள் தயாராக இருப்பது போல தெரிகிறது. வா, அவள் அதை நேரடியாக தாக்கினார். இப்போது என்ன நடக்கப் போகிறது என்று நினைக்கும் போது பயமாக இருக்கிறது. காத்திரு. ஓ, இதோ வந்துவிட்டது. அவளுக்கு உடம்பு சரியில்லை என்று உணர்கிறாள். பிரிட்னி, வா, அவளுக்கு உதவி செய். அவளது வாயை ஒட்டுவது நல்ல யோசனை என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் ஆம், மாண்டி முழுமையாக வெடித்து விட்டாள். அது எதிர்பார்க்கப்பட்டதே. அந்த ஒழுங்கற்ற குழப்பம் அருவருப்பாக இருக்கிறது. அது உண்மையிலேயே ஒரு விருப்பமற்ற சுற்று. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் அவளை இழந்து விட்டோம் என்று நினைக்கிறேன். ஆஹா, இசிபின்னு ஒரு பண்ணி பேட்ல தீஸ் பிரிட்னிக்கு பண்ணிது. மாண்ட்டுக்கு நடுத்தர அளவிலான பாட்ல கிடைக்குது. நிக்கோல் தான் அதிர்ஷ்டசாலி. அவளுக்கு மிகப்பெரிய சாக்லேட் பாட்ல கிடைச்சுள்ளது. ஆம் பெண்களே, பொறாமைப்படாதீர்கள். Okay. பிரிட்னி முதலில் செல்கிறாள். இது சிறியது, ஆனால் அவள் அதை சாப்பிடணும். நல்லதுதானே? சரியா? என்ன உள்ள ஏதோ இருக்கிறதா? முடியாது. பிரிட்னி, உனக்கு கம்மி பியர் கிடைச்சது. நைஸ். அது பெரியதல்ல, ஆனால் அது ஏதோ ஒன்று. சரி, ஆமா, கொஞ்சம் தான் மீதம் இருக்கிறது. தயவு செய்து சோகமாக இருக்காதே. இப்போது இல்லை. வாவ், இது ஒரு நல்ல உத்தி பிரிட்னி. ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல. நிக்கோல் பகிர்வதற்கான எண்ணமே இல்லை. ஆம், ஃபேண்டியன் வாய்ஸை ரொம்ப செனர்ஸுதா அப்படி சொன்னோம். அது நல்லதா? ஓ, பாருங்க, அதற்குள் ஏதோ இருக்கிறது. மேலும் அது உண்மையில் சுவையாக தெரிகிறது. Okay. ஆமா, முடிந்தவரை விரைவாக முயற்சி செய்யுங்கள். காத்திருங்கள். அங்கே என்ன நடக்கிறது? மாண்டி, நிறுத்த. நீ யாரோடோ தேனை சாப்பிட்ட மாதிரி தெரிகிறது. கவனமாக இரு. ஓ, இல்ல, யாரோ பிரச்சனையில் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். வா நிக்கோல், இப்போது நீ. மூடியும் சாப்பிடக்கூடியது போல இருக்கிறது. சரி, உள்ள என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். பிரிட்னிக்கும் உள்ள என்ன இருக்கிறது என்று ஆர்வமாக இருக்கிறது. What? வா, அங்கே ஒரு குளிர்ச்சியான பொம்மை இருக்குது. லா பூபு கூட மாண்டி, அதை பாரு. நம்ப முடியல. நிக்கோல் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அது அவளது கைப்பையில கூட பொருந்துகுது. அது ரொம்ப ஸ்டைலிஷ். எனக்கு நினைக்கிறது இனிப்பு முடிக்க நேரம். ஆனால் அந்த பொம்மையை பெண் குழந்தைகள் தெளிவாகவே விரும்புகிறார்கள். Nigal, Mandy, and Ram, Brittany Brishow, Victor around that. Wait, Brittany had your sex ceremony. We didn't have a Sunday back up on mom. Oh, and hey, Esther is she right to reveal that Inger either somehow Albert No. பிரிட்னிக்கு யோசனைகள் முடிந்து விட்டது போல தெரிகிறது. சரி, டக்டே போதும். நன்றாக தெரியவில்லை, ஆனால் வேற வழி இல்ல. அவள் கவனிக்க மாட்டாளோ? சரி, லா பூபுவை திருப்பி கொடுப்போம். நிக்கோல், உன் கேள்வியை பார்க்கறதுக்கான நேரம் வந்துட்டு சொல்லிக்குது.
இறுதியாக பொம்மைக்கு என்ன பிரச்சனை? ஃபட்சா, பன்காவ் டாக் ஏதோ சைஸ்ட் பிரான் எதையும் பார்க்காஸ் பயலன் நடிக்கின்றன. ஆனால் நிக்கோல் அதை முழுமையாக நம்பவில்லை. இன்னொரு சவால். பிரிட்னி, இவ்வளவு வருத்தப்படாதே. நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நிக்கோல் கொஞ்சம் அதிர்ஷ்டசாலி. மாண்டி தான் இங்கே உண்மையான வெற்றியாளர். ஆனால் அந்த பொத்தான் என்ன? நாம அதை பிரஸ் பண்ணலாமா? இப்போ இல்லை. பிரிட்னி முதலில் போக விரும்புகிறாள். சரி, என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். அது ஏதோ விதமான விசித்திரமான பல் தேய்ப்பு மருந்தா? நிச்சயமாக அது சாதாரணமாக தோன்றவில்லை. சரி, அடுத்தது என்ன நடக்கிறது? நீ பற்களை தேய்க்க போகிறாயா? That's it. This one she can say. Guys, the palturiga best இல்லை. அது bubble come அவன் bubble ஊதுறாள். அந்த புட்டிகளில் உள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறது போல. இது உங்களுக்கான ஒரு சிறிய நினைவூட்டல். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் அந்த பெல் பட்டனை அழுத்தவும். பிரிட்னி, நீ அருமையாக செய்தாய். இப்போது நிக்கோ, அவளுக்கு நடுத்தர அளவு கிடைக்கிறது. மீண்டும் தொடங்குகிறோம். நீங்களும் பற்களை துலக்கப் போகிறீர்களா? ஷூஸ்கா அந்த அளவு பிடிச்சிருக்கு சார். எனக்கு தோன்றுகிறது இப்போது அவளும் ஒரு பபிள் ஊத முடியும். இது பெரியது. மேலும் நீங்கள் இதனுடன் விளையாடவும் முடியும். Oops, sis. இங்க ஏதோ தப்பு நடந்தது. வந்தது உன்னையிலே நான் சுவையா உள்ளது. ஹே நிக்கோல், கோபப்படாது. இப்போ மாண்டியின் முறை. நாம் பொத்தானை அழுத்துவோமா? எவ்வளவு பெரிய பால் துளக்கி. நினைக்கிறேன். அடுத்தது என்ன நடக்கிறது என்பதை பார்க்க காத்திருக்க முடியவில்லை. வா மாண்டி, நாங்கள் உன்னுடைய இருக்கிறோம். அவள் பற்களை துலக்குவாள் என்று நினைக்கவில்லை, ஆனால் அந்த சுவையான கம்மை சாப்பிடுவாள். வா, ஒரு பபிள் ஊதிப்பாரு. இதோ இது உண்மையில் வேடிக்கையாக இருக்கிறது மற்றும் பெண்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். என்ன? மண்டியின் பல் துளக்கி சிக்கி இருக்கிறது போல. சரி, இப்போது என்ன செய்வீர்கள்? பெண்கள் தெளிவாகவே உதவ வேண்டும். கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஐயோ, நாங்கள் உன்னை உணர்கிறோம் மாண்டி. நான் என்ன பண்ண முடியும்? அதாவது ரொம்ப அடிக்காத இருந்தது. என்ன ஒரு குளிர்ச்சியான மற்றும் அற்புதமான சவால்.